Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி தூக்கி போடுற இந்த வாட்டர் பாட்டில்ஸை வச்சு அழகாக ஒரு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்க இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்க பார்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேலே இருக்க பார்ட்டை அப்படியே பத்திரமா வைங்க. நம்ம வேறொரு கிராஃப்ட் அதில் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற இந்த மாதிரி இருக்க ஷேப் வரது மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு 6 மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் நடுவில் வந்து கோடு போட்டுக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து கோடு போட்டுக்கலாம். நம்ம கோடு போட்ட இடத்துலையே வந்து இப்போ கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 பாக்ஸாக கிடச்சிரும். இது பாருங்கள், இந்த மாதிரி 1, 2 இந்த 2 பாக்ஸ் கிடச்சிரும். இதை வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கலராக இருக்கிறது உள்ளார சைடு போயிட்டு ஒயிட் கலரில் இருக்கிறது வெளியில் சைடு பார்க்குறதுக்கு வரும். ஸோ நம்ம டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிஃப்ட் பேப்பர் எதுவுமே ஒட்ட தேவையில்லை. இது கூட பார்க்க இதுவே அழகாக இருக்கனால 2 சைடும் இப்போ அட்டை நல்லா கரெக்டாக மடித்து இதை வந்து ஸ்டாப்லர் பின் போட்டு பின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அட்டையை நீங்கள் நிறைய இடத்துல ஆர்கனைசர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராயருக்குள்ளார அது மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி அட்டைக்குள்ளார இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாட்டர் பாட்டில்ஸு, அதை வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நம்ம நீட்டாக அழகாக கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 2 கிடச்சிரும். இது மாதிரி இதுக்குள்ளார இந்த பவுல்ஸ் எல்லாத்தையும் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி செல்லோ டேப் வந்து ஒட்ட போகிறேன். ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஹாஃப் வந்து வெளியில் பக்கமும் ஹாஃப் வந்து உள் பக்கமும் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம செஞ்சு வச்சு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் மேலே இருக்க அந்த அட்டை எவ்வளோ ஹைட் கட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளார இருக்க அந்த பவுல்ஸையும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு 3 அதுக்கு 3 செட் பண்ணியாச்சு. இப்போ அவுட் சைட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குன்றனால அதை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இது மாதிரி போல்கா டாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா ஸ்டார்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் ஒன்றுக்கு வந்து ஸ்டார்ஸ் மாதிரி கொஞ்சம் 2 கலர்லையும் ஒன்றில் வந்து போல்கா டாட்ஸும் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் மல்டிபர்பஸ் ஆர்கனைசர்ஸாக உங்களால் வீட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். குழந்தைங்களுக்கு ஸ்டேஷ்னரிஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்கெட்ச் பென்சில் அது மாதிரி போட்டு வைக்கிறதுக்கும், இல்லைனா நம்ம டைனிங் டேபிளில் வந்து கத்தி ஸ்பூன் இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லைனாலும் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சீப்பு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.